வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ லைட் போட்டு பார்த்தேன். நிஜமாகவே பசங்க ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. வேறு யாரும் இல்லை, ரூப்னியும் சோனம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரக்ஷி பர்த்டேக்காக இது வரவங்களுக்காக பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதுவும் ஒரு சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ரக்ஷி வந்துட்டான். அந்த அம்மா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு தெரியாது. ரொம்பவே என்ஜாய் பண்ண பார்த்துட்டு. முன்னாடியே சொன்னால் அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லலை. அப்புறமேட்டு ரக்ஷி பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டான். இப்போ அந்த அம்மாவுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு. இது வந்து ரக்ஷியோட பெரியப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் இப்போ போட்டுருக்கான். கொஞ்சம் அப்படி இப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரக்ஷியோட பர்த்டே கேக் கட் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் லாஸ்ட் பர்த்டேலாம் இந்த மாதிரி வந்து எல்லோரும் ரக்ஷியோட பர்த்டேக்கு வரல. ஸோ இந்த பர்த்டே கொஞ்சம் நல்லாவே போச்சு. எல்லோரும் நல்லா கிஃப்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. மாறன் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் குட்டி கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறதுல. அதுக்கப்புறமேட்டு வந்து ரக்ஷி வந்து ஹோட்டலுக்கு போகணுன்னு சொன்னான் நைட்டு. ஸோ கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஹோட்டலுக்கு போனோம். நான் ரக்ஷியோட டேடி ரக்ஷி 3 பேரும் போனோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஹோட்டலில் நம்ம கலப்புற தாங்கலை. கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணான். அவளுக்கு பிடிச்சதும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டான். அதுக்கப்புறமேட்டு 3 பேர் சாப்பிட்டுட்டு திருப்பமேட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நைட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அங்கே கனகம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சொன்னான். சரி அங்கே போனால் திருப்பி அந்த அம்மாவுக்கு அங்கே ஒரு சர்ப்ரைஸு. ரூம்லேயும் பிரேமாவும் ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது பார்பி கேர்ள் மாதிரி. அந்த அம்மாவுக்கு பிங்க் பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பிங்க்லேயே கொஞ்சம் கிஃப்ட்லாம் நிறையவே வந்துச்சு. அதுதான் அந்த பார்பிகள், பிங்க் கலர் பார்பிகள் அந்த அம்மாவுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு கிஃப்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது மால்லேயும் ரூம்லேயும் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த அம்மாவை இன்றைக்கி ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த அம்மா கிஃப்ட்ஸ்க்கெலாம். அதுவுமே அவளுக்கு பிடிச்ச பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. அந்த பென்சில் செட்டு, யூனிகார்ன் செட்டு. இது வந்து பர்த்டேக்கு முடிச்சு நெக்ஸ்ட் டே வந்து அவங்க நர்மதாத்தை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அவளுக்காக. அதுவுமே அவளுக்கு பிடிச்ச பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. அது என்ன நீங்களே பாருங்கள். ஆமாம், வாட்ச் தாங்க. அவளுக்கும் யூனிகார்ன் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே வாட்ச்மே யூனிகார்னில் தான் வந்து சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அட் லாஸ்ட் அந்த பர்த்டேவும் நல்லா போச்சு. அவளும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாள். பை பாய்.